Once again, welcome to Excel Tamil. இன்னைக்கு கூகுள் ஷீட்ல ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். கூகுள் ஷீட்ல என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி எப்படி செக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கிராஃப் டிசைன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எவ்வளோ டு டூ லிஸ்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட கிராஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ செக் பாக்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எடுத்துட்டு இதுல நார்மலா உங்களோட டு டூ லிஸ்ட் நீங்க எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செல்ல வந்து நான் கலர் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன்ல பிளாக் ஃபாண்ட் போல்டு கொடுத்துட்டு டு டூ லிஸ்ட் போட்டுடலாம். ஸோ இது சென்ட்ரல் பண்ணிக்கோங்க. ஓகே, மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதா மாத்திக்கலாம். காலம் சைஸை வந்து நான் அலைன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் காலம்ன்றதுனால. இப்போ இன்செர்ட்ல உங்களுக்கு செக் பாக்ஸ் அப்படிச்சிருக்கும். ஸோ செக் பாக்ஸ் இல்லாதவங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது கூகுள் ஷீட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையுமே இருக்கு. செக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செக் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா இதோடது டிஃபால்ட்டா ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒன்ஸ் டிக் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரூ அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த வேல்யூ. இதை நீங்க எவ்வளவு டு டூ லிஸ்ட் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிராப் டவுன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் டி கொடுத்து டிராப் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கேற்ற ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி. ஸோ இதான் உங்களோட டு டூ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கலாம். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பாயிண்ட் meeting with was auditing follow. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க கொடுத்துக்கலாம். n நம்பர் ஆஃப் லிஸ்ட் நீங்க வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு காலம் அலைன் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே அலைன் ஆகிடும். இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்றது வந்துடும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ரேட்டிங் கொடுக்க போறோம். ஈக்குவல் டு கவுண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு கிரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ செக் பாக்ஸ் எவ்வளோ தூரம் போட்டிருக்கீங்களோ அவ்வளோ தூரத்தை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ட்ரூ அப்படின்னு எழுதிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கமா கொடுத்துட்டு இப்போ சி காலம் எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிட்டு கமா ப்ளஸ் ஆர் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு டிவைட் பை count if the same range and criterion. See அதே அதை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிட்டு கம்மா என்டர் கொடுத்தா உங்களுக்கு 50% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கிரேட்டர் தென் ப்ளஸ் தென் எது கொடுக்கணும்னா எவ்வளோ டாஸ்க் வந்து நம்ம எடுத்துருக்கோம், எத்தனை லைன் ஐட்டம் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து. ஸோ இப்போ என் டாஸ்க் கொடுத்த உடனே இது 5 ஆயிடுச்சு. 5 டிவைட் பை 2னது 40% ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் 40% சிம்பிளுக்கு மாற்றிக்கிங்க. மிடில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. இதே வேல்யூவை நம்ம எப்படி மைனஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். 1 மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 100 மைனஸ் அப்படின்ற மாதிரி ஆகும். பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போயிட்டு சார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு சார்ட் எனேபிள் ஆகும். ஸோ இப்போ இந்த சார்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட் சார்ட்ல காலம் சார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை மாற்றி நீங்கள் டோனட் சார்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டோனட் சார்ட் வச்சாச்சு. லேபிள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் ரோ டு காலம் அப்படின்றத மாற்றிக்கிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜஸில் வந்துடும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சார்ட் ஸ்டைலில் பார்டர் தேவை கிடையாது. நம்ம நோ பார்டர் அப்படின்றதுக்கு பதிலாக ஒயிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நன் அப்படின்னு கொடுத்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் சார்ட்ல பார்டர் கலர் இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதில் போயிட்டு இன்னும் கூட ஒரு
மீடியமான கலர்லையோ இல்லை லைட் கலர்ஸ்லையோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த கலர் வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணியாச்சு. செகண்டு ஸ்லைஸ் 2. ஸோ இப்போ ரெட் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ இதை கூட இன்னும் ஹைலைட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கலர் தான் கொடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பிளாக் கலர் டெக்ஸ்ட்டு, ஓகே அலைன் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கோம். ஸோ இதுக்கு பார்டர் இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கிடைச்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு எதனா தெரியும்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு எதனா தெரியும்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க.